தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பயங்கர அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது இரட்டை கொலைகள். ஒன்று வந்து சிவகிரியில் நடந்தது, இன்னொன்று வந்து பல்லடத்தில் நடந்தது. இந்த இரட்டை கொலைகளுக்கு வந்து நீண்ட நாட்களாக கொலையாளியை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்து போலீஸ்காரர்களை மிகப்பெரிய திறனால் இருப்பது கடைசி ஒரு சிசிடிவி அடிப்படையில் வந்து அவர்கள் வந்து அந்த துப்பு தொலைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேரை கைது செய்தார்கள். இந்த 3 பேரை கைது செய்து அவர்களிடம் வாக்குமூலம் பெறப்படும் பொழுது சில அதிர்ச்சியான விஷயங்கள் வெளியே வருகின்றன. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த இரட்டை கொலைகள் வந்து இப்பொழுது மட்டும் பண்ணவில்லை. கிட்டத்தட்ட 19 கொலைகள் வந்து 9 ஆண்டுகளாக பண்ணியிருக்கிறார்கள். சரி, 19 ஆண்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரண நினைச்சிருந்தா, இந்த 19 கொலைக்கும் ஏற்கனவே வந்து தண்டனை வாங்கி கொடுத்து அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்ற கேள்வி இப்பொழுதும் வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு கேள்வி எழுப்புது. அப்போ அவர்கள் எல்லாமே போலியா? இவர்கள் தான் செய்தார்கள் என்றால் அப்போ அவர்கள் யார்? ஸோ இன்னொரு விஷயம் எப்படின்னா வந்து ஸ்காட்லாந்து யார்டுக்கு ஈக்குவலான ஒரு அமைப்பை வந்து தமிழ்நாடு போலீஸ் அப்படி சொல்லக்கூடிய இந்த காவல்துறையின் மேல் இவ்வளவு ஒரு குழப்பமா அப்படின்ற நிலை ஏற்படும் போது இது தொடர்பாக வந்து ஏடிஜிபிட்ட கேட்டிருக்காங்க. டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் சொல்றாரு வந்து சிவகிரி பல்லவட்டத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே உண்மைதான், அது வந்து உறுதிப்படுத்தக்கூடிய விஷயம். மற்ற விஷயங்கள் வந்து நாங்கள் கஸ்டடியில் எடுத்து தான் நாங்கள் உறுதிப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு மேம்போக்காக அவர் மதிப்பீட்டு சொல்லியிருக்கார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தில் ஏற்கனவே குற்றங்கள் அதிகரிக்கிறது, கொலைகள் நடக்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இதை பற்றின பேச்சுக்கள் எல்லாம் வந்த பொழுது கூட அமைச்சர் ரகுபதி, சட்டத்துறை அமைச்சர், அவரை வந்து அப்போ சட்டத்துறை அமைச்சராக இருந்தார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும் பொழுது. அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், குற்றவாளிகள் அப்படிங்கிறது குற்றவாளிகள் இருக்கும் வரை குற்றங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. அப்போ அதாவது ஒரு குற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும், அதெல்லாம் நாங்கள் வந்து ஆட்களை வந்து நாங்கள் பிடிச்சிக்கிட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வழக்கு போட்டுட்டு தானே இருக்கோம் அப்படின்னு ஒரு அசால்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அதை நம்ம சொல்லி கொண்டு போனதை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் பாருங்க. ஒரு 19 கொலைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் இப்போ சொல்கிறான். 19 கொலை 9 வருஷமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, நாங்கள் தான் காரணம் சொல்லி. அப்போ அவசரமாக அந்த கொலைகள் இவன்கள் இந்த சரியான ஆட்களை கண்டுபிடிக்காம இந்த நடந்த கொலைகளுக்கு இப்போ ஒரு குற்றவாளின்னு ஒருத்தனை கண்டுபிடிச்சு நீங்கள் போட்டது அப்படின்னா எதனால அது நடந்தது, ஏன் அப்படி செஞ்சாங்க? அப்போனா யாருடைய அழுத்தத்தின் பேரில் இது இவ்வளோ நாள் நடந்துட்டுருக்கு? இந்த அத்தனை ஒரு கேள்வியும் இப்போ நமக்கு வருகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த சிவகிரி பகுதியில் பல வயதானவர்கள் இறந்திருக்கிறார்கள். அப்போ அந்த வயதானவர்கள் இறந்தது பொழுது அவங்கெல்லாம் வந்து ஏதோ மூப்பின் காரணமாக இறந்து விட்டார்களோ அப்படின்னு அந்த பகுதி மக்கள் நினச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி சடனாக இறந்தவர்களுக்கு பின்னாடி, இந்த கொலையாளிகளுக்கு பின்னாடி அதுக்கும் இருக்குமா அப்படிங்கக்கூடிய அச்சம் அந்த மக்களுக்கு வர தொடங்கியிருக்கு. ஏன்னா போலீஸாருடைய நடவடிக்கை இப்படி இருக்கு. இப்போ யார் இப்போ குற்றவாளின்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஏற்கனவே ஜெயிலில் இருக்கிறவங்க குற்றவாளியா, இல்லை இப்போ இன்னைக்கு நான் தான் கொலை செஞ்சேன்னு சொன்னவன குற்றவாளியா நீங்கள் எடுத்துப்பீங்களா? இப்போ இந்த மாதிரி ஒன்றுக்கு முரணாக ஒரு இது வரும் பொழுது கோர்ட்டில் இந்த கேஸ் நிற்குமா? அப்போ உண்மையான குற்றவாளியும் சேர்ந்து இல்லை தப்பிச்சு போவாங்க. அப்போ அந்த இறந்து போனால் அந்த 19 குடும்பங்களுக்கும் யார் பதில் சொல்லுவார்கள், யார் பொறுப்பேற்பார்கள்? இப்போ யோசிச்சு பாருங்க. முதல் கொலை நடந்த பொழுது இல்லை ஒரு 2வது கொலை, அந்த சமயத்துக்குள்ளையாவது இந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்திருந்தால் அதற்கு பின் நடந்த அத்தனை கொலைகளும் தடுக்கப்பட்டிருக்குமே. அப்போ அத்தனை கொலைகள் நடந்ததுக்கும் இன்னைக்கு காவல்துறையினர் தான் காரணமா, அவர்களே இன்னைக்கு காரணமா அப்படிங்கக்கூடிய கேள்வி நமக்கு வருது இல்லை? அதுக்கு யார் இதற்கான பதிலை சொல்வார்கள்? ஒரு குடும்பத்துல ஒரு உயிர் போனது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய லாஸ் அது. அப்ப இந்த மாதிரியான ஒரு அசால்ட்டாக அன்னைக்கு போலீஸ்காரர்கள் மாறுவதற்கான காரணம் என்ன அழுத்தம் அவர்களுக்கு இருக்கிறது? ஏன் அவருடைய நடவடிக்கைகள்ல இந்த மாதிரியான குழப்பமான பிரச்சனைகள் வருகிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இன்னைக்கு இயல்பாக எழுகிறது. அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படும் பொழுது இல்ல தமிழகம் அமைதி பூங்காவாகத்தான் இருக்கு, நான் தான் பயங்கரவாதியாக மாறுவேன்னு ஒரு ஆளு திரும்ப நடத்தி வச்சு பேசாதீங்க. அப்ப 19 கொலைங்கிறது இங்கொன்றும் அங்கொன்றும் நடக்கிறதா? கேள்வி வருது இல்ல? சரி, இதே போல ஒரு சூழ்நிலை வந்து தமிழகத்துல வந்துச்சு. ஏற்கனவே இது இந்த மாதிரி இது எதுவும் இன்னைக்கு காவல்துறையில வந்து இது புதுசு கிடையாது. போல ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அரவிந்த் ரெட்டி அவர்கள், பாஜகவில் இருந்தவர் அரவிந்த் ரெட்டி அவர்கள், டாக்டர் அரவிந்த் ரெட்டி அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அப்போ அவர் படுகொலை செய்யப்படும் பொழுது அப்போ இதே போல தான் அவசரமாக ஒரு 2 பேரை கைது பண்ணி இவங்க தான் அந்த கொலை செஞ்சாங்க. அது என்ன ஒரு கொடூரமான அதுக்கான கேஸை புட்டப் பண்ணாங்கன்றதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா அது மத ரீதியான ஒரு கொடூரமான கொலை என்பது வந்துவிடக்கூடாது என்பதற்காக
பயங்கரமா குக்கப் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அதுல பண்ணும் பொழுது அவருக்கு வந்து என்னது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, கூலிப்படையினர் கொன்னுட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி 2 பேரெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. எது வரைக்கும் இந்த போலீஸ் பக்ருதீன், பன்னா இஸ்மாயில் அப்படிங்கக்கூடிய இந்த குரூப்பு கைது செய்யப்படும். கைது செய்த ஒரு வாக்குமூலம் செய்யப்படும். கொடுக்கும் முறை வந்து இப்படித்தான் கதைகள் இவங்க கட்டப்படும். தான் கதை கட்டி இவங்க அப்படியே கதை போயிட்டு இருந்தது. இவங்க எல்லாம் கைது பண்ண உடனே அவங்க வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் போலியானவர்கள் சொல்லி அவங்க 2 பேருக்கு வெளியில ஜாமீன், அவங்க 2 பேரும் ஜாமீன்ல வெளியில விடப்பட்டாருக்கு. அப்ப அது வரைக்கும் அரவிந்த் ரெட்டி இந்த மாதிரியான கொலைதான் செய்யப்பட்டிருக்கிறார், இவ்வளவு கொடூரமான கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை கூட மறைத்து வைத்திருந்தார்கள். இது காவல்துறையில வந்து இது ஒரு வேலையாகவே இதை செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்பவே மோசமான ஒரு ட்ரெண்டு. அப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒருத்தன் ஒரு கொலையாளிக்கு என்ன தோணும்? நம்ம கொலை பண்ணிட்டு போகலாம், நம்ம எங்கேயாவது ஒளிஞ்சு மறைஞ்சு இருந்துடலாம், அடுத்த கொலையும் பண்ணலாம், நம்ம யாரும் இங்கே பிடிக்க மாட்டாங்க, வேற எவனையாவது ஒருத்தனை ஒரு ப்ரெஷர் இருந்தது, இல்லை வேற ஏதாவது ஒரு கட்சியினுடைய ப்ரெஷர் ஏதாவது ஒன்று இருக்கு, ஒருத்தனை பிடிச்சி வச்சுக்கிட்டா போதும், அவங்க மூலமா போலீஸ்காரர்களே நம்ம வந்து தப்பிச்சிடலாம். ஏன் நம்ம பண்ணி எப்படி சட்டம் வந்து சட்டங்கள் கடுமையாக, சட்டம் இருந்தால் மட்டும் போதாது, நடவடிக்கை தண்டனைகள் கடுமையாக இருந்தால் மட்டும்தான் குற்றங்கள் குறையும் இல்லையா? அப்போ இன்னைக்கு தமிழகத்தை எந்த லெவலில் இன்னைக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ நம்ம கேள்வி என்ன கடைசியாக இதில் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து பொன்முடி ஒரு குற்றம் செய்தார், அமைச்சர் பொன்முடின்னு சொல்லிட்டு இப்போ பொன்முடியை வந்து நீங்கள் கட்சியிலேருந்து நீக்கல, பதவிகள்ல இருந்தெல்லாம் நீக்கிட்டீங்க, அவருக்கு மந்திரி பதவியை அவர் கையிலேருந்து பிடுங்கிட்டீங்க, அதானே நீங்கள் நடத்தியிருக்கீங்க. அப்போ வெகு நாளாட்க இந்த அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த ட்ரக் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாடு முழுவதும் எல்லாருமே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் யார்? அந்த துறை அமைச்சர் யார்? இன்னைக்கு முதல்வர் தான் இன்னைக்கு இந்த துறை அமைச்சராக இருக்கார். அப்ப எங்கேயோ நடந்த பிரச்சனை, மணிப்பூர்ல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் பிரதமர் ராஜினாமா பண்ண வேண்டும், அப்படி ஏன் ராஜினாமா பண்ணவில்லை, இன்னும் ஏன் இருக்கிறார், இந்த கேள்விலாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? அமித்ஷா உடனே பதவி விலக வேண்டும். நான் என்ன கேட்கிறேன், தமிழகத்துல இன்னைக்கு சாதாரண விஷயம் இல்லைங்க, ஒரு 19 கொலைங்கிறது அப்படிப்பட்ட ஒரு சிறிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பலர் செத்துருக்கான், அவன் எப்படி செத்தானே தெரியலேங்கிறான், அதெல்லாம் அந்த கொலையில் சம்மந்தப்படுதா இல்லையாங்கிறதும் தெரியல. அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும் பொழுது இன்னும் இதை தவிர, இதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு செய்திக்கு மட்டுமே நம்ம இதை பற்றி பேசுகிறோம், இன்னும் நடந்துட்டு இருக்கு சுத்தமாக, இங்கே என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி சுத்தமாக தமிழகத்தில் கெட்டுப்போன சட்டம் ஒழுங்கு இருக்கு, பொறுப்பேற்று இன்னைக்கு ராஜினாமா செய்ய வேண்டியவர் யார்? இன்னைக்கு ராஜினாமா செய்ய வேண்டியவர் ஸ்டாலின் தானே. இன்னைக்கு ராஜினாமா செய்யணும், செய்வாரா? உங்க அமைச்சருக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா கட்சியில் அப்படிங்கக்கூடிய கேள்வி வருதில்ல. இதை திமுகவினர் எழுப்புவார்களா எனக்கு தெரியாது, இல்லை பத்திரிகைக்காரங்களும் இதை பற்றிலாம் கேட்பாங்களான்னு தெரியாது. இப்போ போய் ஸ்டாலின் கிட்ட கேட்டுருக்கணும்ல, ஏங்க உங்கள் துறை தான், உங்கள் துறையில் இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்கு, இப்போ இதுக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்க? போய் கேட்கணுமா வேணாமா? போதையில் வந்து போதை விற்கிறான் அப்படின்னு சொல்லி எவனாவது போய் கம்ப்ளைண்ட் போலீஸ்காரன்ட்ட கொடுத்தா, எவன் போதை விற்கிறானோ அவங்க தப்பிச்சிடுறான், கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் செத்து போயிடறான், அவனை வெட்டி இங்கே கொண்டுடுறாங்க. உயிருக்கு என்ன பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இதுல இருந்து நீ அந்த இடத்துலயே இருக்காத, நீ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காத, அந்த இடத்த விட்டு ஓடிடுன்னு போலீஸ்காரனே சொல்றான். ஏன்னா அவங்களால போய் ஆக்ஷன் எடுக்க முடியாது, ஆக்ஷன் எடுத்தா அவங்களுக்கு பிரச்சனை வரும், ஆனால் நீ தப்பிச்சு போ அப்படிங்கிறாங்க. இந்த லட்சணத்துல இந்த துறை வந்து இயங்கி கொண்டிருக்கேன்னா, இதை சரி செய்ய வேண்டிய முதல்வர் 4 வருடங்களாகியும் இன்னும் அதை சரி செய்வதாக தெரியாத போது, அப்ப இவை அனைத்திற்கும் பொறுப்பேற்று அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். இதுதான் நம்ம இந்த செய்தியினுடைய ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம்.